பெய்ட் இன்டர்ன்ஷிப் எனக்கு லிங்க்டின்ல இருந்து தான் கிடைச்சது. என்னோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்டோட கெஸ்ட் நான் லிங்க்டின்ல இருந்து தான் இன்வைட் பண்ணியிருந்தேன். இது மட்டும் இல்லாமல் நிறைய வாட்டி வந்து நான் நினைச்ச கம்பெனிஸ்ல இருந்து எனக்கு ரெஃபரன்ஸ் கிடைக்கிறதுக்கு லிங்க்டின் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு லிங்க்டின்ல இருந்து. பட் நிறைய பேர் உங்ககிட்ட வந்து ஹேவ் அ கிரேட் லிங்க்டின் ப்ரொஃபைல், ஹேவ் அ கிரேட் லிங்க்டின் ப்ரொஃபைலோட சொல்லிட்டு நிறுத்திடுவாங்க. ஹேவிங் அ கிரேட் லிங்க்டின் ப்ரொஃபைல் இஸ் ஜஸ்ட் தி பிகினிங் ஆஃப் தி கேம். பட் தி ரியல் கேம் இஸ் நாட் ஜஸ்ட் ஹேவிங் அ லிங்க்டின் ப்ரொஃபைல். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். So let's get into the video and this is me Nandi, your best friend. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்போம், லிங்க்டின்னா என்ன அப்படின்னு சொல்லி. லிங்க்டின் வந்து இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங் சைட். ஸோ ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங் சைட் அப்படின்னா இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நம்மளுக்கு தெரியாதவங்க ஆர் நம்ம தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி வந்து அவங்கள வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அவங்களோட இமேஜஸ் ஆர் அவங்க டெய்லி போஸ்ட் பண்ணுற விஷயங்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். பட் டெக்னிக்கலி ஆர் உங்க கெரியர் வைஸ் வந்து சில பேர் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ நான் வந்து சில பேரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து கெரியர் வைஸ் வந்து சில ஒரு ப்ரொஃபஷனல் கெரியர்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்து சில பேரை ஃபாலோ பண்ணணும் ஆர் பல விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறப்போ லிங்க்டின் இஸ் த ரைட் பிளேஸ். ஸோ இதனால வந்து நம்ம லிங்க்டினை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். பட் இதனால மட்டும் லிங்க்டின் இன்ஸ்டால் பண்ண போறோமா, இது மட்டும் தான் லிங்க்டின்ல இருக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. இது மட்டும் கிடையாது. லிங்க்டின் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு கெட் அ ஜாப் ஆஃபர். டு கெட் அ ஜாப் ஆஃபர் அப்படின்றத விட டு கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து எல்லையே இல்லாமல் இருக்கு லிங்க்டின்ல. பிகாஸ் டேரக்டா நம்ம ஒரு கம்பெனியோட ஒரு ஸ்டார்ட் அப்போட சிஓ கிட்ட கூட நம்ம டேரக்டா போய் மெசேஜ் பண்ணி பேச முடியும். அவ்வளோ ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு லிங்க்டின்னால. ஸோ இப்போ எப்படி இது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்றது அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ லிங்க்டின்ல இருந்து நம்மள மாதிரி ஆளுக்கு, அதாவது என்ன மாதிரி வந்து லெட்ஸ் சே நம்ம வந்து ஒரு ஜாப்காக தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இருக்கு அவங்களுக்கு, ஆர் நீங்க வந்து உங்க கெரியர்ல க்ரோத் ஆகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மேஜர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஹேவிங் அ கிரேட் லிங்க்டின் ப்ரொஃபைல் மட்டும் வச்சிருந்தீங்க அப்படின்னா இது மட்டும் தான் வந்து இந்த ஆப்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு வந்து அப்ளிகபிளா இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா ரெக்ரூட்டர்ஸ், அதாவது ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஹெச்ஆரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ரெக்ரூட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, வந்து ஏதோ ஒரு ரோலுக்கு ஒரு புதுசாக வந்து ஒரு எம்ப்ளாயை சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்க போய் லிங்க்டின்ல சர்ச் பண்ணுவாங்க. ஸோ லிங்க்டின்ல சர்ச் பண்றப்போ இவங்க லெட்ஸ் சே ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அப்படின்னு சர்ச் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி சர்ச் பண்றப்போ அந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ரோல்ல வந்து யார் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த கீவேர்ட்ஸ் வந்து யார் அவங்களோட ப்ரொஃபைல போட்டுருக்காங்களோ அவங்களோட ப்ரொஃபைல் எல்லாமே இந்த ரெக்ரூட்டர் காட்டும். ஸோ அவங்க வந்து ரெக்ரூட்டர் வந்து ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு நீங்க வந்து இந்த சோ அண்ட் சோ கம்பெனில இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களா, இன்டர்வியூ வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இது வந்து உங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருந்தா ரெக்ரூட்டர் சென்ட் பண்ற மெசேஜ். இந்த விஷயம் மட்டும் தான் நிறைய பேர் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த விஷயம் மட்டும் வந்து நீங்க இந்த விஷயத்துக்காக மட்டும் வந்து நீங்க லிங்க்டின் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட் ஃபார் எவ்ரி ஒன். பிகாஸ் ரொம்ப 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 கம்மி சான்சஸ் தான் இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரதுக்கு. ஏன்னா நிறைய ஹெவி காம்படிஷன் இருக்கு. அவங்க ரேண்டமா சர்ச் பண்றப்போ வந்து நிறைய ஆல்ரெடி வந்து சூப்பரான ப்ரொஃபைல் இருக்கவங்க எல்லாருமே மேலே வரப்போ நம்மளோட சான்சஸ் வந்து கம்மியாகும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஹைலி காம்படிட்டிவான ஒரு பிளேஸ். ஸோ ஆர் ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆப்ஷன் மட்டும் வந்து வெறும் லிங்க்டின் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிட்டு நம்மளுக்கு யாராவது மெசேஜ் பண்ணுவாங்க, நம்மளுக்கு யாராவது மெசேஜ் பண்ணி வேலை கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு பெரிய கிராஸ் மார்க் தான் உங்களுக்கு. டோன்ட் எக்ஸ்பெக்ட் தட். செகண்ட் ஆப்ஷன் தான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அதாவது நிறைய பேருக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அது என்ன அப்படின்னா டைரக்டா ரெக்ரூட்டர்ஸ் ஆர் ஹைரிங் மேனேஜர்ஸ்க்கு மெசேஜ் பண்ணி அவங்க கூட கனெக்ட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வாங்குறது. திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். திஸ் இஸ் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் ஆப்ஷன் இன் லிங்க்டின். ஸோ இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா நான் சொல்றேன், டோன்ட் வரி. அண்ட் தேர்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா நீங்க ஒரு கம்பெனில வந்து ஒரு கம்பெனியில் லெட்ஸ் சே உங்களுக்கு இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு லெட்ஸ் சே அமேசான்ல உங்களுக்கு ஒர்க் பண்ணணுன்றது ரொம்ப நாள் கனவு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்க வந்து அமேசான்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஹெச்ஆர் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு ஜாப் ஓப்பனிங்ஸ் போஸ்ட் பண்ணிருக்காங்க ஏதோ ஒரு சைட்ல அப்படின்னா அவங்க வந்து மோஸ்ட் லைக்லி லிங்க்டின்லயே அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நான் போஸ்ட் பண்ணிருக்கேன், நீங்க யாராவது இன்ட்ரெஸ்டடா இருந்தா அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்கள ஃபாலோ பண்றப்போ அவங்களோட ஃபீட் நம்மளுக்கு வரும்ல, ஸோ அதை வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். இதுதான் 3 மேஜர் திங்ஸ் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டைரக்டா வந்து ரெக்ரூட்டர்ஸ் கான்டாக்ட் பண்றது. செகண்ட் ஒன் இஸ் நம்ம போய் ரெக்ரூட்டர்ஸ் கான்டாக்ட் பண்றது. இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி சான்ஸ் தான். இன்ஃபேக்ட் வந்து நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த மாதிரி டைம் வந்து உங்களோட ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வர்றது ரொம்ப ரொம்ப கம்மியான சான்ஸ் தான் இருக்கு. வரவே வராது அப்படின்னு கிடையாது, பட் ரொம்ப ரொம்ப ஹைலி காம்படிட்டிவான ஒரு ஸ்பேஸ் அது. ஸோ அதனால வந்து உங்களுக்கு வரதுக்கு சான்ஸ் கம்மி அப்படின்னு தான் சொல்றேன். அண்ட் தேர்ட் ஆப்ஷன் வந்து ஒரு ரெக்ரூட்டர்ஸ் ஆர் ஹைரிங் மேனேஜர்ஸ் ஃபாலோ பண்றப்போ அவங்க போடுற போஸ்ட் மூலியமா நம்ம போய் அப்ளை பண்ண முடியும். இதுதான் 3 ஆப்ஷன்ஸ். இப்போ இந்த 3 ஆப்ஷன்ஸ்க்குமே இருக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் திங் ஒரு ப்ராப்பரான லிங்க்டின் ப்ரொஃபைல். ஒரு ப்ராப்பரான லிங்க்டின் ப்ரொஃபைல் அப்படின்னா சில செக் மார்க்ஸ் இருக்கு. ஸோ இந்த செக் மார்க்ஸை மேக் ஷூர் யூ டூ இட் ஆல். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேம் மெயினா
மெயினாக லிங்க்டின் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா த்ரூ கனெக்டிங் வித் ரெக்ரூட்டர்ஸ் அண்ட் ஹைரிங் மேனேஜர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் லெட்ஸே நீங்கள் ஒரு கம்பெனி லிஸ்ட் வச்சுட்டு இருக்கீங்க, இந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு. இந்த கம்பெனிஸ்ல இருந்து உங்களுக்கு இன்டர்வியூ கால்ஸே வரல அப்படின்னு வச்சுக்கோங்க. கால்ஸ் வராதப்போ நீங்கள் டேரெக்டாக போய் ஒரு ரெக்ரூட்டர் கிட்டயோ இல்லை ஒரு ஹைரிங் மேனேஜர் கிட்டயோ வந்து உங்களோட ப்ரொஃபைல் கொடுத்து வந்து அவங்க வந்து சப்போஸ் ஒரு பர்டிகுலர் ரோலுக்கு வந்து அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து அதுக்கு மேட்சிங்காக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கால் வரதுக்கான ரொம்ப ரொம்ப ஹை சான்ஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் திங் விச் ஒர்க்ஸ் ஃபார் மெனி ஆஃப் தெம். ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெஃபரல் கேட்கறதுக்கும் வந்து லிங்க்டினை ரொம்ப ரொம்ப வந்து யூஸ் பண்ணலாம். நிறைய கம்பெனிஸ் வந்து ரெஃபரல் வாங்கின ப்ரொஃபைல்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால ரெஃபரல் வாங்குறதுக்கு, ரெக்ரூட்டர்ஸ்க்கு மெசேஜ் பண்ணுறதுக்கு அண்ட் ஹைரிங் மேனேஜர்ஸ்க்கு மெசேஜ் பண்ணுறதுக்கு இது 3 விஷயத்துக்குமே லிங்க்டின் இஸ் கோயிங் டு பி சூப்பர் யூஸ்ஃபுல். ஸோ இப்போ அது எப்படி பண்றது அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ லெட்ஸே நீங்க வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து அப்ளை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெஃபரல் எப்படி வாங்குறதுன்னு பார்ப்போம். ஸோ ரெஃபரல் வாங்குறதுக்கு இட்ஸ் கோயிங் டு பி சூப்பர் ஈஸி. ஸோ லெட்ஸே நீங்க வந்து மேபி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோல்ல இருக்கிறவங்களுக்கு ரெஃபரலுக்கு மெசேஜ் பண்ணுங்க. பிகாஸ் அப்போ வந்து அவங்க வந்து உங்களை விட ஒரு ஹையர் ஸ்டெப்பா இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க கொடுக்குற ரெஃபரல் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன் வேல்யூவா இருக்கும். ஸோ இப்போ லிங்க்டின் போங்க, பட் சீனியர் தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் டேரக்டாக சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கூட ஆல்ரெடி அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கூட கேட்கலாம். ஸோ இப்போ லிங்க்டினுக்கு போய் நீங்கள் என்ன ரோலுக்கு எந்த கம்பெனியை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த கம்பெனியை போட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு போடுங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து யாரெல்லாம் வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ப்ரொஃபைல்ஸ் காட்டும். ஸோ இப்போ அவங்க கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட் நோட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த ஆட் நோட்டில் ஒரு குவிக்கான ஓவர்வியூ கொடுங்க. நீங்கள் ஏன் வந்து அவங்க கூட வந்து கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நான் வந்து இதுக்கு ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த டெம்ப்ளேட் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க டெம்ப்ளேட். நான் பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு இருக்க டெம்ப்ளேட். ட்ரஸ்ட் மீ, திஸ் டெம்ப்ளேட் ஒர்க்ஸ். ஸோ இந்த டெம்ப்ளேட் வந்து ஏன் ஆட் பண்ணுறோம், இது ஏன் வந்து ஆட் நோட்டில் ஆட் பண்ணுறோம்னா நிறைய பேர் வந்து ஒரு டாப் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நிறைய ரெக்வஸ்ட் வரும். அவங்க எல்லா ரெக்வஸ்ட்டையும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இப்படி ஒரு ஆட் நோட் ஆட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தெரியும், ஓகே நீங்கள் இதுக்கு தான் இவங்க கூட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு. ரொம்ப ரொம்ப ஹை சான்ஸ் உங்களோட கனெக்ஷன் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுறதுக்கு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் விஷயமா இருக்குது. இதே டெம்ப்ளேட் வந்து நீங்கள் ஹைரிங் மேனேஜர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ரெக்ரூட்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ரெஃபரல் வாங்குறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்க போது. அண்ட் டேரக்டாக வந்து ரெக்ரூட்டர்ஸ் எப்படி சர்ச் பண்ணுறதுன்னா ஹெச்ஆர்ன்னு போட்டு ஸோ கம்பெனின்னு போட்டிங்கன்னா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஹெச்ஆர்ஸ் வருவாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து அவங்க கூட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இதே டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஹைரிங் மேனேஜர்ஸ் வந்து இன்ஜினியரிங் மேனேஜர்ஸ் ரோலில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு வந்து இதே கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டெப் 1 வந்து யார் கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் சேமாக தான் இருப்போது. ஆட் நோட் கொடுத்துட்டு ஒரு டெம்ப்ளேட்டை போட்டுட்டு மெசேஜ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ லெட்ஸே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப்பாக இருப்பது. ஸோ இதுக்கும் நான் வந்து ஒரு தனியான ஒரு டெம்ப்ளேட் வச்சுட்டு இருக்கேன். ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த டெம்ப்ளேட் தான் அது. இந்த டெம்ப்ளேட் எல்லாத்துக்குமே வந்து நான் ஒரு டாக்ல போட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். ஸோ தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது. ஸோ இந்த டெம்ப்ளேட்ல வந்து இந்த டெம்ப்ளேட் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட நேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அண்ட் கம்பெனி நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு வந்து அண்ட் டீட்டெயில்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதை மட்டும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பட் உங்கள் டெம்ப்ளேட் வந்து நீங்கள் சேமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு 10 கம்பெனி ஆட் பண்ண போறீங்கன்னா 10 கம்பெனிக்கும் வந்து தனியாக டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 10 கம்பெனிக்கும் வந்து அங்கங்க சேஞ்ச் பண்ண வேண்டிய விஷயங்கள் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டா போதும். ஓகே, ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு ரெஃபரல் கேட்க போறீங்க அப்படின்னா மேக் ஷோர் யூ புட் த ஜாப் ஐடி. ஸோ ஒரு ஜாபுக்குமே நீங்க வந்து கெரியர் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஜாப் ஐடி இருக்கும். ஸோ அந்த ஜாப் ஐடி அண்ட் அந்த ஜாப்க்கான லிங்க் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தேர்ட் விஷயம் வந்து உங்களோட ரெஸ்யூம் வந்து நிறைய பேர் பிடிஎஃப் ஃபார்மேட்ஸ் விட லிங்க் ஃபார்மேட்ஸ் தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால மேக் ஷோர் ரெஸ்யூமோட லிங்க்கும் ப்ரொவைட் பண்றீங்க. சில பேர் வந்து they'll just ignore. ஸோ நிறைய பேர் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றவங்க எல்லாருமே ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சில பேர் வந்து they'll be busy, சில பேருக்கு வந்து அதுக்கப்புறம் மெசேஜ் மிஸ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால வந்து திருப்பி வந்து ரிப்ளை பண்றது கொஞ்சம் ரேராக தான் இருக்கும் சில பேர். பட் நிறைய பேர் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க அக்செப்ட் பண்றவங்களோட ரெக்வெஸ்ட் அப்படின்னா. அண்ட் அதில் வந்து சில பேர் கண்டிப்பாக ரெஃபரல் கொடுப்பாங்க. ஸோ இது மூலியமா நம்மளால ரெஃபரல் வாங்கிட முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ரெக்ரூட்டர்ஸ்க்கு மெசேஜ் பண்ணுறப்போ இப்போ ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் ஒரு ஜாப் ப்ரொஃபைல் பார்த்துட்டீங்க அண்ட் அந்த ஜாப் ப்ரொஃபைல் வந்து இந்த ரெக்ரூட்டர் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி மெசேஜ் பண்ணிக்கலாம். அதாவது யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் ஜாப் ரோல் விச் இஸ் போஸ்டட் பை தெம் அப்படிங்கிற மாதிரி. பட் லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு ரெக்ரூட்டர் கிட்ட போய் தான் வந்து இனிமேல் தான் நீங்க ஒரு ஜாப் ரோல் பத்தி கேட்கவே போறீங்க அப்படின்னா அப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்டான டெம்ப்ளேட் யூஸ் பண்ணும். ஸோ பேசிக்லி ஸோ ரோல்ல வந்து யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அண்ட்
you can go and ask them if they will be able to provide you with any opportunity அப்படின்னு. பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை போய் வந்து ரெஃபரல் கேட்குறவங்க கிட்ட தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஏன்னா ரெஃபரல் கொடுக்குறவங்க வந்து ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஜாப்க்கு தான் அவங்களால ரெஃபரல் கொடுக்க முடியும். இல்லாத ஒரு ஜாப்க்கு வந்து அவங்க போய் வந்து யார்கிட்டயும் கேட்டுலாம் வந்து அவங்க பண்ண முடியவும் முடியாது. That's not a proper way to go and ask someone for help. So அதனால அதை மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ இதுதான் வந்து மேஜரா யூஸ் பண்ண வேண்டிய ஒரு டெம்ப்ளேட். அண்ட் இதுக்கப்புறமா வந்து சில பேர் சப்போஸ் ரிப்ளை பண்ணல அப்படின்னா 1 வீக் வெயிட் பண்ணுங்க. 1 வீக் அப்புறமா ஒரு ஃபாலோ அப் மெசேஜ் சென்ட் பண்ணுங்க. அதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணலன்னா ஒரு 3-4 days வெயிட் பண்ணுங்க. திருப்பி ஒரு ஃபாலோ அப் மெசேஜ் சென்ட் பண்ணுங்க. அதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணலன்னா தட்ஸ் ஃபைன். அதுக்கு மேலே அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ரேர் கேஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் பர்சன் கிட்ட போயிடுங்க. ஸோ இதுதான் வந்து தி பெஸ்ட் வே டு கெட் அ ஜாப் ஃப்ரம் லிங்க்டின். டு கெட் அ ஜாப் அப்படின்னா டு கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரூ லிங்க்டின். திஸ் ஒர்க்ஸ் வண்டர்ஸ். நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நோ ஒன் டோல்ட் மீ. ஐ never knew about any of these, but I wanted to let you all know about all these things. அதனால இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, LinkedIn இஸ் அ ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங் சைட். இங்கே போய் நம்ம இன்ஸ்டாகிராமில் பேசுகிற மாதிரிலாம் சும்மா ரேண்டமாக மெசேஜ் சென்ட் பண்ணிலாம் பேசணும் அப்படின்னா பீப்புள் வில் கெட் இரிட்டேட்டட். ஸோ சும்மா போய் ஹாய் ஹவ் ஆர் யூ இந்த மாதிரி வந்து ரேண்டமாலாம் சென்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் ப்ராப்பராக நீங்கள் எதுக்கு அவங்களை அப்ரோச் பண்ணுறீங்க அப்படிங்கிறது டேரெக்டாக ஃபுல்லாக வந்து டைப் பண்ணிகிட்டே வந்து சென்ட் பண்ணுங்கள். ஸோ இஃப் தே ஆர் ஓகே வித் இட், தே ஆர் கோயிங் டு ரிப்ளை யூ பேக். இஃப் தே நாட் ஓகே வித் இட், தே ஆர் நாட் கோயிங் டு ரிப்ளை யூ பேக். ஸோ மேக் ஷூர் யூ மெயின்டைன் தட். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கீங்க ப்ரொஃபைல் அப்படின்னா மேக் ஷூர் யூ கனெக்ட் வித் யுவர் காலேஜ் சீனியர்ஸ். ஏன்னா சீனியர்ஸ் கிட்ட போய் நீங்கள் ஒரு ரெஃபரல்லாம் கேட்குறப்போ இட்ஸ் ஹைலி லைக்லி தட் தே மைட் கிவ் யூ த ரெஃபரல். பிகாஸ் சரி நம்ம 2 பேரும் ஒரே காலேஜ் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஒரு உள்ள ஒரு சிங்க் இருக்கும்ல. ஸோ அதனால வந்து உடனே உங்களோட கனெக்ஷன் அக்செப்ட் பண்ணிட்டு ரிப்ளை பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ மேக் ஷூர் யூ கனெக்ட் வித் யுவர் சீனியர்ஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைலே கிரியேட் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் போய் உங்கள் மெயில் ஐடி வச்சு ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், நீங்கள் ஸ்டூடெண்டாக இருந்தாலுமே திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு இன்டர்ன்ஷிப் தேடுறப்போ, நான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்ன்ஷிப் எனக்கு லிங்க்டின் மூலியமாக தான் கிடைச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு டிபி வந்து ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வந்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பார்க்கறதுக்கு ப்ரொஃபஷனலாக இருக்க மாதிரி ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வந்து வச்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னா வந்து லெட்ஸே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஆர் மேபி நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க. லெட்ஸே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு 5 years விட கம்மியான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பண்ண வேண்டிய விஷயம் வந்து ப்ராஜெக்ட்ஸ் ஆட் பண்ணுங்க. நீங்கள் என்னெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் படிச்சுட்டு இருந்தப்போ பேசிக்கலி உங்கள் ரெஸ்யூமில் இருக்கிற பல விஷயத்தை வந்து நம்ம இங்கே காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதில் ஒரு விஷயம் தான் இந்த ப்ராஜெக்ட்ஸ். அண்ட் இங்கே இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு லிங்க் சப்போஸ் இருந்தது அப்படின்னா, அதாவது சில பேர் வந்து கிட்டப்ல போட்டு வச்சிருப்பீங்க ஆர் வந்து சில பேர் ஹோஸ்ட் பண்ணியே இருப்பீங்க, அந்த ப்ராஜெக்ட் லைவாக ஹோஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த லிங்க் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அந்த லிங்கை தயவு செஞ்சு வந்து ப்ராஜெக்ட்ல ஆட் பண்ணுறப்போ அந்த லிங்கையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்க போகுது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ். சில பேருக்கு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், சில பேருக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. பட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு அதை மென்ஷன் பண்ணுங்க. இன்ஃபேக்ட் அதை வந்து ஹைலைட் பண்ணி மென்ஷன் பண்ணுங்க ப்ராப்பரா வந்து நீங்க என்ன ஒர்க் பண்ணீங்க அண்ட் மேக் ஷூர் நீங்க வந்து ஒர்க் பண்ணதுனால என்ன மாதிரி அவுட்புட் கிடைச்சிருக்கு. இன்ஃபேக்ட் வந்து நம்பர்ஸ் ஆட் பண்ண முடிஞ்சா பெஸ்ட். நம்பர்ஸ் வச்சு வந்து ஓகே நீங்க வந்து சோ அண்ட் சோ கான்ட்ரிபியூட் பண்ணீங்க, அதனால வந்து இந்த டாஸ்க் வந்து சோ அண்ட் சோ வைஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு பெர்ஃபார்மன்ஸ்ல. ஸோ இந்த மாதிரி பேசிக்கலி என்ன பண்ணீங்க, அதனால வந்து என்ன பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க அந்த மாதிரி வந்து ப்ராப்பரா மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இது வந்து சில பேர் வந்து சப்போஸ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க பட் நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் அப்போ நீங்களும் வந்து போட்டுக்கலாம். அது சப்போஸ் உங்களுக்கு எதுவுமே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா ப்ராஜெக்ட்ஸை சும்மா வந்து போடாம கொஞ்சம் நல்லா ஹைலைட் பண்ணி போட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் ஸ்கில்ஸ். ஸோ ஸ்கில்ஸ் வந்து தனியாகவே ஆட் ஸ்கில்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷனே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்கில்ஸ் இருக்கோ, நீங்கள் எதுலெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே போட்டுருங்க. அண்ட் ஸ்கில்ஸில் இன்னொரு 2 இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்குது. ஒன்று வந்து என்டோர்ஸ் பண்ண முடியும், இன்னொன்று வந்து ஸ்கில் டெஸ்ட் எடுக்க முடியும். ஸோ என்டோர்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி அந்த ஸ்கில் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது யாருக்காவது நல்லா தெரியும் அப்படின்னா, லெட்ஸே யாராவது உங்க கூட ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க, இல்லை நீங்கள் ஒரு இன்டர்ன்ஷிப் பார்த்த இடத்துல அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் சப்போஸ் லெட்ஸே நீங்கள் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணுற இடத்துல அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணியிருக்கீங்க, அப்போ வந்து அந்த இன்டர்ன்ஷிப் பண்ண இடத்துல வந்து யாராவது ஒருத்தர் கூட உங்க கொலீக் யாராவது இருந்திருப்பாங்கல்ல, ஸோ அவங்க வந்து இந்த ஸ்கில் வந்து நீங்க ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஸ்கில்ல வந்து உங்களுக்கு என்டோர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா இட்ஸ் லைக் டெல்லிங் ஓகே இந்த பர்சன் வந்து இந்த இதுல நிஜமாவே ஸ்கில்ஃபுல்லான ஒரு பர்சன் தான் அப்படின்னு அவங்க சொல்ற மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த என்டோர்ஸ்மெண்ட் அப்படின்றது. ஸோ அது பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் ரியலி கிரேட். அண்ட் ஆக்சுவலி வந்து அது நீங்க டேரக்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதாவது நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இட்ஸ் நாட் கோயிங் டு பெனிஃபிட் மச். பிகாஸ் அந்த ஸ்கில்ல வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்கில்ஃபுல்லான பர்சன் வந்து அதை பண்றாங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு ஆட் வேல்யூ டு யூ.
அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஸ்கில் டெஸ்ட். ஸோ இந்த ஸ்கில் டெஸ்ட் என்னன்னா, லெட்ஸ் நீங்கள் ஒரு ஸ்கில் ஆட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் டெஸ்ட் ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டோட ஸ்கோர் கொடுக்கும். ஸோ அந்த ஸ்கோர் வந்து நீங்கள் பர்ஃபெக்டான ஒரு ஸ்கோர் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து கீழே ரெக்ரூட்டருக்கு காட்டும், இவங்க வந்து ஆல்ரெடி இந்த டெஸ்ட் எடுத்துருக்காங்க, இந்த டெஸ்ட்டில் இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா ஒன்றுமே காட்டாது, நீங்கள் திருப்பி கூட வந்து ஸ்கில் டெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஸ்கில்ஸை வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு விஷயம். அண்ட் ஸ்கில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்கில்ஸை மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம், நீங்கள் ப்ரொஃபைல் ஆட் பண்ணது உடனே உங்கள் ப்ரொஃபைல் பிக்சருக்கு கீழே வந்து ஒரு ஹெட்லைன் இருக்கும். ஸோ அந்த ஹெட்லைனில் நீங்கள் கரண்ட்டாக என்னவா இருக்கீங்க, லெட்ஸே நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஸ்டூடெண்ட் அட் ஸோ அண்ட் ஸோ, அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து லெட்ஸே நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் வந்து இன்வால்வ்டாக இருக்கீங்க, அதாவது மேபி ஒரு வெப் டெவலப்மெண்ட்டில் இன்வால்வ்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் காம்படிட்டிவ் கோடிங் நல்லா பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை வந்து லீட் கோடில் வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து சூப்பராக வச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அதை வந்து குட்டி குட்டி டேக் லைன்ஸாக வந்து ஹெட்லைனில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அதை மென்ஷன் பண்ணுறப்போ வந்து இமீடியட்டாக உங்கள் ப்ரொஃபைல் பார்க்குறப்போ வந்து ஓகே தே ஆர் டூயிங் ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு வந்து ஒரு குட் இம்ப்ரெஷனை வந்து கிரியேட் பண்ணும் இந்த டேக் லைன்ஸ். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஹெட்லைனில் அதை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட ரெஸ்யூம் இருக்குல்ல, ஸோ இந்த ரெஸ்யூம் கூட வந்து உங்களால் இங்கே அட்டாச் பண்ண முடியும். யாராவது உங்கள் ப்ரொஃபைல் பார்க்குறாங்கன்னா இமீடியட்டாக உங்கள் ப்ரொஃபைல் பார்த்துட்டு உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்கும். ஸோ ரெஸ்யூம் வந்து அட்டாச் பண்ணுவீங்க. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலி வந்து அபவுட் செக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த அபவுட் செக்ஷனில் ஒரு குட்டி உங்களை பற்றி ஒரு சம்மரி மாதிரி வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள். பட் so this is all you need to know about LinkedIn to get a job opportunity. This works wonders. Share it with your friends. நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியவே தெரியாது. நான்லாம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ எனக்கு யாருமே வந்து இதை சொல்லவே இல்லை, எனக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. பல நாள் பல மாதங்கள் வந்து கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா தான் வந்து இது எல்லாமே வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுது. இப்படி தான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்மளால கிராப் பண்ண முடியும் லிங்க்டின்ல இருந்து அப்படின்னு வந்து புரிஞ்சுது. ஸோ மேக் ஷுர் யூ ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட ஐ கம் அண்ட் மீட் யூ. அண்ட் இதோட வந்து உங்களோட லிங்க்டினோட வேலை வந்து முடிஞ்சிடும். அதாவது யூ கேன் கீப் டூயிங் திஸ் அகைன் அண்ட் அகைன். இதை பண்ணிட்டு இருக்கப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இட் இஸ் கோயிங் டு நாக் யுவர் டோர். Hope this video was useful. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட ஐ கம் அண்ட் மீட் யூ. Bye from me. Bye.